யாரைப் பற்றி நீ அதிகம் சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாய் அன்பெனும் ஆயுதத்தால். பணத்தை எந்த நிமிடத்திலும் சம்பாதிக்கலாம் படைத்தவர் துணை இருந்தால். ஆனால் உண்மையான உறவுகளை சம்பாதிக்க முடியாது. அன்பாக பேசுங்கள், பண்பாக நடந்து கொள்ளுங்கள். சிரித்துவிட்டு கடந்து சொல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம். நான் யாரிடமும் அதிகமாக பழகுவதில்லை. காரணம் பயத்தினால் அல்ல, பட்டது போதும் என்பதால்தான். மறுக்க முடியாத 3 உண்மைகள். உண்மையாக இருந்தால் முட்டாள், அன்பாக இருந்தால் ஏமாளி, நடித்தால் மட்டுமே நல்லவன். பொய்யாக நேசிப்பவர்களை கூட சந்தோஷமாக இருக்கிறார்கள். உண்மையாக நேசிப்பவர்கள்தான் அதிகம் காயப்படுகிறார்கள். விட்டுப்போன உணவு அது கெட்டுப்போன உணவுக்கு சமம். தூக்கி எறிவதே நம் உடலுக்கும் மனதிற்கும் நலம். ஏமாற்றிவிட்டோம், சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களுக்கும் அந்த நிலைமை வரும். ஏனெனில் வாழ்க்கை ஒரு வட்டம். நம் வாழ்க்கையில் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள், சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள், சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள்தான் நாம் சிறந்த மனிதர்களாக மாற முக்கியமான காரணமானவர்கள். எல்லாம் கிடைக்கும் என்று அடிமையாக வாழ்வதை விட எதுவுமே வேண்டாம் என்று திமிராகவே வாழ்ந்துவிடலாம். சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின்பு அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. யாரும் தேவையில்லை என்ற மனநிலையை நெருக்கமான இருந்த உறவுகளால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். தரையில் கால் படாமல் சிலரை தாங்கு என்று நீ தாங்கினாலும் கலட்டிவிட வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னை கலட்டி விட்டு விடுவார்கள். அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். இங்கு யாரும் பாசத்துடன் பழகவில்லை, எல்லாம் தேவைக்காக பழகுகிறார்கள், அவ்வளவுதான். இளமையில் தகப்பனும் முதுமையில் மனைவியும் ஒரு ஆண் இழக்கக்கூடாத சொத்துக்கள். மற்றவர்களிடம் பழகும் வித்தையையும் ஒழுக்கத்தையும் சிறு வயதிலேயே ஒருவன் கற்றுக்கொண்டானால் அவனே வாழ்க்கையில் பெரிய மனிதன். கடினமான பயணம், பாரமான நாட்கள், சிரமமான வாழ்க்கை. ஆனால் இறைவன் நம்முடன் இருக்கின்றார். நிராசையடையவும் கவலைப்படவும் தேவையில்லை. நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். மனநிலைக்கு தகுந்தாற் போல பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போகலும் ஒரு தேடல். துன்பங்களை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை என்றுமே மறவாதே. பழகும் உறவுகள் அடித்தால் வலிக்காது, நடித்தால் மட்டுமே பலிக்கும். கற்றுத்தந்த பாடம் அன்பாய் பழகு, நேர்மையாய் இரு என்று. ஆனால் வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம் அன்பாய் இருந்தால் அவமானம் வரும், நேர்மையாக இருந்தால் தோல்வி வரும் என்று. வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டுமே வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். முடியாது என்று நீங்கள் சொல்வதெல்லாம் யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். விடாமுயற்சி ஒன்றால். ஒரு நல்ல தலைவர் பல நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும். அதிக பின்தொடர்பவர்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடாது. பிறர் மனம் வருந்த செயல் புரியாதீர்கள். உங்கள் உரிமையை விட்டுவிடாதீர்கள். பிறர் உரிமையில் தலையிடாதீர்கள். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகளை கண்டு நீங்கள் விலகும் பொழுதுதான். உன் நேசத்துக்குரியவரின் குறைகளை நீ காதலிக்கவில்லை என்றால் நீ காதலிக்கவும் இல்லை, நேசிக்கவும் இல்லை.
மாற்றமில்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையும் மாற்ற முடியாது. எதையும் சாதிக்க நினைக்கும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. மனம் பொருந்திய மனிதர்களோடு உறவாக இருங்கள். அப்பொழுதுதான் வாழ்வின் அழகு என்னவென்று தெரியும்.